பொதுவாக யாகங்கள் பற்றி நிறையா பேசினே வந்துருந்தோம். அதில் சிவன் ரொம்ப முக்கியமானது இல்லையா? சிவன் சம்பந்தமாக நமக்கு என்னென்ன ருத்ர யாகம் இருக்குது, மிருத்யுஞ்சய ஹோமம் இருக்குது. ருத்ர யாகம்ன்றது நமக்கு பூர்வ ஜென்ம பிரம்மஹத்தி தோஷம் பூர்வ ஜென்மத்திலேருந்து நமக்கு இருக்குது. என்ன பண்ணாலும் சரி ஒரு லெவலுக்கு மேலே முன்னேற முடியல. இது பித்ரு தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, பூர்வ ஜென்ம தோஷம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னே தெரியல, நமக்கு வாழ்க்கையே டல்லாக இருக்குது அப்படின்லாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன். அதை தீக்கிறதுக்கு ருத்ர ஹோமம் தான். இந்த ஏகாதச ருத்ர ஹோமம் 11 சிவாச்சாரியார்களை வச்சு பண்ணணும். மொத்தம் அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது 2 பேர், 13 பேர் சிவாச்சாரியார் வேணும். அது இது மாதிரி செலவு அதிகம் பிடிக்கிறதுனா கூட இதனுடைய பலன் அபரிமிதமானது. சிவனை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சிவனுடைய யாகங்கள் பற்றி நான் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான யாகம் தான் இந்த ஏகாதச ருத்ர ஹோமம். இதிலே நம்ம சாதாரண ருத்ர ஹோமமும் பண்ணிக்கலாம். வெறும் ஒரு ருத்ரம் மட்டும் நம்ம பண்ணி அதுக்கு ஹோமம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாதாரண ருத்ர ஹோமம் கூட சிம்பிளாக கூட பண்ணிக்க முடியும். அதுவும் பண்ணிக்கலாம்.